Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு இந்த இடத்துல வந்து சேனல் சப்போர்ட் இருந்தது. ஸோ லாங் டேர்மாக நிஃப்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அங்கேருந்து நேராக பவுன்ஸ் வந்துச்சு. எப்பவும் போல் வீக்கெண்ட் ஆனால் இவங்க ஏதாவது வந்து சண்டை போடுவாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்களே. ஸோ இந்த தடவை வந்து அந்த டீலுக்காக ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் ஆயில் ஞாபகம் இருக்கா, நம்மளோட சேனல்லேயே நான் போட்டிருந்தேன், டாப் ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லிட்டு 90 அதுக்கு முன்னாடி நானும் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,600லேருந்து 23,500 கேப் சப்போர்ட்டு. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் வந்து 92லேருந்து 93 வந்து கேப் ரெசிஸ்டன்ஸு. ஸோ கொஞ்சம் வைஸாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மேலே ஏறிச்சு. யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 92லேருந்து அழகாக இறங்கி கீழே இன்னைக்கு வந்து 82ல் நிற்கிது. சரியா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ நடக்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். நான் ஆக்சுவலாக இந்த டிப்ல வரும்போதுமே சொன்னேன் பவுன்ஸ் வரும். ஸோ பவுன்ஸ் வந்துச்சுன்னா சரியா, ரிவர்சலாக மாறிச்சுன்னா மேக்ஸிமம் வந்து இந்த 86 சாரி இந்த 60 கோல்டன் ரேஷியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல் பேக் வந்து இது வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம மார்க் பண்ணிக்கணும். முன்னாடியே வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் 24,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட்டு அப்படி சொல்லி அது கீழே உடையும் போது அழகாக 400 பாயிண்ட் கீழே போயிடுச்சு. சரியா, ஸோ அங்கேருந்து இப்போ மேலே வந்துருக்கிறதுனால திரும்பி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். பட் அதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக இது வீக்கர் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். அதான் நீங்கள் லாங் எடுக்கிறீங்களா எடுக்கலையான்றது எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி வந்து உங்களோட பொசிஷன்ஸை பில்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து உங்கள் வியூ பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து அதை எதிர்பார்த்து வந்து இந்த பிரேக் டவுன் ஆகும். ஓகேவா, கண்டிப்பாக சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் வரும். அதாவது எவ்வளோ தூரம் பவுன்ஸ் வரும்னு எனக்கு தெரியாது, பட் பவுன்ஸ் வரும்ன்ற மாதிரி தான் நான் அந்த ஃப்ரைடே வச்சிருந்தேன். பொசிஷன் அதே மாதிரி தான் பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அகைன் கமிங் பேக் டு எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக்சுவலாக புல் பேக் வரணும், இங்கேருந்து வந்து தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஒரு வேளை இது வந்து அப் மூவ் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் புல் பேக் வரும். அந்த புல் பேக் வந்து கேன் கம் டு திஸ் ஒன் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அது வந்தால் தான் இந்த பவுன்ஸுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ஃபேவராக இருக்கும். இல்லையா, ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது நேரம் இங்கே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து திரும்பி வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புலிஷ்னஸ் வந்து ரீகெயின் ஆயிடுச்சான்னு தெரியல, பட் பியரிஷ்னஸ் வந்து வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஒரு ரேஞ்சு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட 2 வாரமாக வந்து நான் அந்த ரேஞ்ச் தான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் தான் அந்த மார்க்கெட் நிற்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சும் வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்கிது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அதான் இப்போ யூஎஸ் ஆயில் பேஸ் பண்ணி ஓகேவா, யூரானுக்கும் யூஎஸ்க்கும் இல்லை நடக்கிற இம்பாக்டை நம்ம இது வழியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இனி வந்து கிட்டத்தட்ட 9 பாயிண்ட், அதாவது ஆல்மோஸ்ட் 10% டவுனு. அதே மாதிரி ஐடி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு ஓகே. அதே மாதிரி சிஎன் அது எஃப்எம்சிஜே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்போ அது இது என்னன்னா இந்த ப்ராட் பேஸ்டு ரேலின்னு ஒத்துக்க வேண்டியது தான். இதை ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்கு திரும்பி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து நின்று சரியா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு மேலே போகுமா இல்லை புல் பேக் ஆகி திரும்பி ரீடெஸ்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம மேஜராக பார்க்கணும். ஸோ பேரிஷ்னஸ் வந்து வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஆனால் என்னன்னா எங்கே வேனிஷ் ஆயிடுச்சுன்றது இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எங்கன்னா லாங் எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர். இப்போ போய் லாங் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த பேரிஷ்னஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். சரியா, இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களால் வைக்க முடியுமா அப்படின்றத அடுத்த கேள்வியாக பார்க்கணும். ஸோ கமிங் பேக் தான் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஓகேவா, நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். இது மாதிரி டிப் வருதா, ஓகேவா, அந்த டிப் வரும்போது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதா, இல்லை மேலே வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போதா, இந்த ரெண்டு தான் நடக்கணும். சரியா, இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு வந்து புல் பேக் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒஸ்ட் கேஸ் ஓகேவா, ஒஸ்ட் கேஸ் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தான் இப்போ நீங்கள் ஷார்ட் எடுக்கணுமா லாங் எடுக்கணுமான்ற கேள்வியெல்லாம் நான் வந்து அது உங்ககிட்டே விட்டுறேன். சரிண்ணா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைம் நம்ம இங்கே ஷார்ட் எடுத்தோம். நான் போன தடவை பேசும்போது சொன்னேன், போன வீக்கெண்டு இந்த வீக்கெண்டில் போன வீக்கெண்டு ஓகேவா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னு ஊரே கத்திருந்துச்சு. நேராக வந்துச்சு. போன ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகி நின்றுச்சு. பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீமாக பீரிஷ்னு இருந்தாங்க. அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து அப்படியே அந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து சென்டர் ஆகி நின்றுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். மீதி எப்படி நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ரெகுலராக வந்து ஆஃப்டர் திஸ் நம்ம பார்க்குற மாதிரி வந்து நம்மளோட அவுட்கம் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் வந்து ரன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னைக்கு ஒரு 71,000 ப்ராஃபிட் தான். நல்லா தான் வந்துச்சு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நான் 11th தான் மெயினாக பொசிஷன் வச்சிருந்தேன். சரியா,
லாங்கில் ஹெவியாக பொசிஷன்ஸ் வச்சிருந்தேன், அது லைனாக செல் பண்ணியிருந்தேன். நான் அது வந்து லாஸ்ட் வீக் வீடியோலையும் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் கால் வச்சிருந்தேன், நான் அந்த ப்ரொடெக்ஷனோட ஆட் பண்ணிட்டு ஃபர்தராக என்ன நடக்குது பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் வியூ என்னதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஃபோர்த்தில் வச்சிருந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இது வந்து ஒரு 200 செல் பண்ணியிருந்தேன், இது ஒரு 135 செல் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு 190 போயிடுச்சு. ஆக்சுவலாக க்ளோசிங் தான் பார்க்கணும். இது 190 போயிடுச்சு, இது வந்து 200லேருந்து 65 வந்துச்சு. ஸோ நான் அந்த டைப் மட்டும் இப்படி பண்ணிட்டு அதில் விட்டேன். நாளைக்கு இது மாதிரி இந்த ரேஞ்சில் நிற்கிதா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த ரேஞ்சில் நிற்க போதா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, இந்த என்னது ஆலஸ் ப்ளூவில் மந்த்லியில் மட்டும் ட்ரேடை போட்டு கம்முன்னு உட்காந்துருப்போம், ஞாபகம் இருக்கா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்டிஎம்மாக பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 30,000 வந்துருச்சு. சரியா, 30,000 வந்துச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக காசு வந்துச்சு, அப்புறம் ஒரு 2 நாள் வந்து ஒரு 4,000 3,000 நைட்டில் வந்துச்சு. இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி 30,000 ப்ராஃபிட்டே வந்துச்சு. ஸோ அவுட்கமாக நீங்கள் பார்க்குறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ப்ராசஸாக பார்க்குறீங்களான்றது நான் உங்கள் வெளியே விட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் எக்ஸ்பைரியாக வந்து 25th ஆகஸ்ட் தான். சரியா, அதில் வந்து ஒரு 15 ரூபா இருக்குது. அதுலேயுமே வந்து பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இந்த இது வந்து ஸ்டாங்கிளாக வச்சிருக்கிறேன். மீதி இருக்கிறத வந்து இந்த ஸ்டாங்கில் இது ஒரு ப்ரொடெக்ஷனு. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேடர்ன்ற மாதிரி இருக்கும். இதில் பை பண்ணி இதில் எதுலையும் செல் பண்ணிடுது. ஸோ அதுவும் ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்டம்பரில் நான் ஒரு சில கொஷின்ஸ் வச்சுருந்தேன். ஸோ காலில் வந்து ரேஷியோஸும் புட்லேயும் வந்து அதே மாதிரி ரேஷியோஸும் வச்சுருந்தேன். அது வந்து நான் வெள்ளிக்கிழமை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த பைக்கு இந்த செல்லு 1:4, அதே மாதிரி இது வந்து 1:2. ஸோ இந்த பைக்கு இந்த செல்லுன்னு வச்சுருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்து அதுலேயும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே, அப்போ அப்படின்ற மாதிரி பார்த்து பே ஆஃப் தான் பொறுமையாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒன்றும் பெருசாக ஆர்டர் போடலன்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இன்னும் பெருசாக ஆர்டர் போடல. ஓகேவா? ஸோ எந்த ஆர்டர் புக்கும் இதில் வந்து ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஏற்றமில் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கு, ஆகஸ்ட்டில் வந்து ஒரு ஐன்ஃப்ளை மாதிரி போட்டு ஸ்டாண்டில் போட்டு ஸ்டாங்கில் போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அது வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், அது வந்து புட்டு வந்து 250 ரூபா இருக்குது, கால் வந்து 130 ரூபா இருக்குன்னு சொல்லி. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த மூகு, ஓகேவா, இந்த காலம் இந்த புட்டம் பேலன்ஸ் ஆகி நின்றுச்சு. சரியா, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ டவுன் சைடு மட்டும் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 1000 பாயிண்ட்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1700 பாயிண்ட்ல இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த 500 பாயிண்ட் தூக்கி உள்ள போட்டிருக்கேன். அவ்வளோதான், 32 இருக்கும்போது உள்ள போட்டேன், கொஞ்சம் மிட்லேயே போட்டேன் நான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 39,000 ப்ராஃபிட் தான் வந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? சரியா, அதனால நீங்கள் அதை மட்டும் நான் எப்படி மைண்டில் வச்சுப்பீங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக பாருங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அது ரேஞ்சில் தான் இருக்கும். எந்த ரேஞ்சுன்றது மட்டும் டிசைட் பண்ணிட்டோம்னா இது நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் தான் வச்சிருக்கேன். மிச்சபடி வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் பெருசாக அபிப்பிராயம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன அதே தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் க்ரூடாக பார்ப்போங்க. க்ரூட் வந்து பார்த்தா யூஎஸ் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயிலில் தான் இந்த 80 to 81 ரேஞ்ச் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். டைம் ஃப்ரேம்லேயே போகும். ஒரு 1 hour சார்ட் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் டைம் வந்து இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஓகேவா? அந்த மார்க்கெட் வந்து அது அப்படி பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி திரும்பி போச்சு. இப்போ திரும்பி என்ன நடக்குதுன்னா இது இப்போ ரீடெஸ்ட் ஆகுது. அதனால திரும்பி அதான் இப்போ நம்மளோட யூஎஸ் ஆயிலோட டார்கெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இங்கே 72 இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், 120லேருந்து 150 வரைக்கும் போகும். ஆனால் இது வந்து மேக்ரோவா பேஸ்டு, டெக்னிக்கலாக பேஸ்டு இல்லை, ஜென்ரலாக மேக்ரோ பேஸ்டு லாங் டேர்ம்க்கான டார்கெட். ஸோ அப்போ இது ரீடெஸ்ட் ஆகி, ஓகேவா, ரீடெஸ்ட் ஆகுதுன்னா இந்த மேபி புல் பேக் வந்து இது வரைக்கும் வந்து, ஓகேவா, அந்த வருதுன்றது வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து அது கோல்டன் ரிச் வரைக்கும் வந்து திரும்பி மேலே போகலான்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நான் வந்து யூஎஸ் ஆயிலோ இல்லை க்ரூடோ வந்து ட்ரேட் பண்ணுறது இல்லை. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து வெறும் நிஃப்டி மட்டும் தான். அதை தவிர்த்து வேறு எந்த கரன்சியும் நம்ம வந்து ட்ரேடிங்காக எடுத்துகிட்டு போகிறது இல்லை. பட் இது மேக்ரோ வியூவாக பார்க்கறதுனால இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் தான் நம்மளால வேடிக்கை பார்க்க முடியும். அந்த வேடிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சராக உடையுதுன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ உங்கள் பொசிஷன் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ வெள்ளிக்கிழமை அப்படியே பயந்தீங்களா இல்லை என்ன பண்ணியிருந்தீங்க? நம்ம முன்னாடி வெள்ளிக்கிழமை சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, பொசிஷனில் நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்க, ரிஸ்க் ரிவார்டு டீட்டெயிலாக வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த பக்கம் போனாலும். இப்போ டவுன் ஆகிருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? டவுன் ஆகிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் நோக்கி வச்சிருப்போம், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருப்போம். அப்போ இருந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சூப்பர். சொல்லணும் சார் இருக்க பட்சத்தில் நம்மளோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க, இல்லை நம்ம ஸ்டூடெண்டாக இருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்மளோட வியூஸை எப்படி நீங்கள் வந்து பொசிஷனாக எடுப்பீங்க இல்லை ட்ரேடாக எடுப்பீங்கன்ட்டு. ஸோ அதனால உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு, உங்கள் வியூ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, உங்கள் எம்டிஎம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இந்த வீக்கெண்டில் உங்கள் மைண்டு இல்லை உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்பெசிஃபிக்காக வாய்ஸ் நோட்டாவோ இல்லை டீட்டெயில் மெசேஜ் போட்டாலும் சரி, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்றது தான். ஸோ இது நம்ம எப்போவுமே சொல்கிற ரெகுலர் ஆன்சர் தான். நாளைக்கு தான் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் எவனெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்னு நம்புறீங்களோ அவங்களுக்குமே தெரியாது.
ஸோ நம்ம கிட்ட வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கீ. அதை நம்ம டைட்டாக பண்ணி வச்சிருக்கிறதுனால நாளைக்கு என்ன கருமம் நடந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில் 9:15 பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வாழ்க்கை போகிற போக்கில் மார்க்கெட் போகிற போக்கில் நம்ம பொசிஷன் நோட்டு தான் போகிறோம் அப்படின்றது தான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது உண்மை. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் பொசிஷன்ஸையும் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் கீயாக வச்சுக்கணும். ஸோ பொசிஷன் எடுத்துட்டு நான் பாட்டு பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் கீயாக வச்சுங்க. ஸோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பொறுத்திருந்து பொறுமையாக பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா தூங்கி ஜாலியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். டில் தென் டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.